ஓசூர் இரண்டு கார்பரேட்டர்களுக்கும் காங்கிரஸ் பேரிய நண்பர்களுக்கும் மைனாரிட்டி மாவட்ட தலைவர்களுக்கும் கார்பரேஷன் தலைவர்களுக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கத்தை சொல்லி டைமு எனக்கு ஒரு நிமிஷம் கொடுத்துருக்காங்க. 6:31 6:33க்கு நம்ம இஃப்தார் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சது ஏற்கனவே நம்ம பெரியவர் ஐயா ரொம்ப அழகாக சொன்னாங்க. எதனால் இந்த நோன்பு, எப்படி நோன்பு இருக்கணும், எப்படி சாமிக்கு இருக்கணுன்ற அதுக்கு முந்தைய பேச நம்ம ஃபாதர் சொன்னாங்க, நாங்களும் ஒரு பொழுது இருப்போம், எங்கள் மதத்தில் அது இருக்குன்ட்டு அவரு தெளிவாக சொன்னாங்க. அதுக்கு முந்தைய பேசின நம்ம பண்டித் அவர்களை சொன்னாங்க, எந்த மதத்தில் யாராருக்கு எந்தெந்த ஹிந்துவுக்கு என்ன மதம், அதுக்கு புக் இருக்குது, பகவத்கீதா. முஸ்லீம்ஸ்க்கு என்ன இருக்குது, பைபிள். சாரி, மைனாரிட்டி நம்மளோட கிறிஸ்டியனுக்கு பைபிள் இருக்குது. நம்ம மைனாரிட்டி சமுதாயமான பாயங்களுக்கு முஸ்லீம்களுக்கு குரான் இருக்குன்ட்டு. பட் எல்லாருமே ஒன்று தான். எனக்கு தெரிஞ்சது, எனக்கு பெரியவங்க சொன்னது ஒரே ஒரு, நம்ம யாருமே பார்த்ததில்லை, எல்லாமே நம்மளை மிஞ்சின ஒரு பவர். அந்த பவருக்கு அந்தந்த மதத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பேர் வச்சுக்கணும் தான். இந்த பர்டிகுலராக ஏன் இந்த ரம்ஜானில் நோன்பை நாம் இருக்கணும்னா, ஏழை பணக்காரங்களுக்கு என்ன யாருக்கு வசதி இருக்கோ, வசதி இருக்கிற நண்பர்கள், வசதி இல்லாத நண்பர்களுக்கு நாம் உதவி பண்ண வேண்டும். அந்த பசியோட அருமை தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்றத எனக்கு தெரிஞ்ச பாடம். தயவு செய்து அன்பார்ந்த பெரியவர்களை, சகோதரர்களை உங்கள் அன்பார்ந்த வேண்டுகோள், உங்களால் முடிஞ்ச உதவியை நம்ம ஏழை மக்களுக்கு நம்ம உணவு ரூபத்தில் நம்ம கண்டிப்பாக அதை கொடுக்க வேண்டும். இந்த ஏற்பாடு செய்த மீண்டும் முறை நம்ம காங்கிரஸ் பேரிய நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அன்னார் திரு கோபிநாத் அவர்கள் அறிவுறுத்தின் பேரில் மத நல்லிக்கத்தை வலுவுபடுத்த நோன்புத்திருக்கிற நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொண்டு மத நல்லிக்கத்தை
எளிமைப்படுத்த வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணா திரு கோபிநாத் அவர்கள் கலந்து கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர் திரு ஆகா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டனர். மற்றும் ஃபாதர் கலந்து கொண்டனர், சாமி கலந்து கொண்டனர். மற்றும் கார்ப்பரேட் கவுன்சிலர்கள் இருவரும் இந்திரா ராணி அவர்களும் பாக்கியலட்சுமி அவரும் கலந்து கொண்டனர். அனைவரும் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இது மத நல்லிணக்கத்தை வலுப்படுத்த அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற்றது. வணக்கம். எம்பி அவர்கள் கோபிநாத் அவர்கள் அறிவித்தலின்படி நடக்கும் நிகழ்ச்சி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு மிகவும் மத ஒருங்கிணைப்பு கலந்து கொண்டது மிகவும் அனைவருக்கும் ஒரு உற்சாக விஷயமாக இருக்கிறது. மேலும் இது மேலும் நடக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். வணக்கம். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக இந்த இடத்துல காந்தி சிலையின் எதிரில் உள்ள மசூதியில மிக சிறப்பாக இப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றும் பல சிறப்பு விருந்தினர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் மிகவும் சிறப்பாக இஃப்தார் விருந்து, நோன்பு விருந்து எதற்கு நடைபெறுகிறது, எதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்பதற்கு சிறப்பான விளக்கத்தை சர்ச்சையை சேர்ந்த ஃபாதர் அவர்களும் இந்து மதத்தை சேர்ந்த குருக்கள் அவர்களும் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த குருக்கள் அவர்களும் மிகவும் சிறப்பான முறையில் எடுத்துரைத்து இந்த இஃப்தார் நோன்பை துவங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு இந்த மதத்தை சார்ந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.